கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். நிறைவாழ்வு பெறுவது தேவனுடைய விருப்பமும் சித்தமாகவும் இருக்கிறது. நிறைவாழ்வு பெறுவது தேவனுடைய சித்தமும் விருப்பமாக இருக்கிறது. சரி, மனுஷனை கடவுள் எதுக்குங்க உண்டாக்கினாரு? மனிதனை கடவுள் எதற்காக உண்டாக்கினார்? அவருக்கு நேரம் இல்லை, பொழுது போகல, ஏதோ மனசனை உண்டாக்கி ஏதோ படைச்சு நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லியா? மனிதனை உண்டாக்குறதுக்கு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனிடத்தில் அன்பு கூறுவதற்காக என்ன செஞ்சாரு? கடவுள் உண்டாக்கினார். மனிதனும் கடவுள்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும் என்பதற்காக தான் கடவுள் என்ன செஞ்சாரு? மனிதனை உண்டாக்கினார். கர்த்தருடைய அன்பு நம்ம ஆதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறப்போ ஒரு மனுஷனுக்காக, ஆதாம்ங்கிற ஒரு மனுஷனுக்காக கடவுள் அநேகத்தை என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். இந்த உலகத்தை என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். ஏராளமான மரங்கள், செடிகள், பறவைகள், மிருகங்கள், நதிகள், பொன், வெள்ளி, இது மாதிரி எல்லாவற்றையும் உண்டாக்கி ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தார். அப்போ கடவுளோட அன்பு எவ்வளவு பெற்றதுன்னு பாருங்க. ஒரு மனுஷனுக்காக ஏராளமா தாராளமா என்ன செஞ்சாரு? உண்டாக்கினார். அதுதான் கடவுளோட விருப்பமாகவும் அவரோட சுத்தமாகவும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. இது ஆதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம கிளியரா நம்ம பார்க்கிறோம். இது தேவனுடைய விருப்பம். இது உண்டாக்கி நீ வாழ்ந்து கொள், எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு? வச்சு நீ சந்தோஷமா இரு, எல்லாத்தையும் நீ வச்சு என்ன பண்ணு? ஆண்டு அனுபவி அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன செஞ்சாரு? உண்டாக்கி மனுஷன் கையில என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை ஒப்பு கொடுத்தார். நீதான் இந்த உலகத்துக்கு ராஜா, நீதான் இந்த உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? மனுஷன் கையில என்ன பண்ணாரு? இந்த உலகத்தை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்து நீ வாழ்ந்துரு, செலுத்திரு, மகிழ்ச்சியாரு, நீ கோடா கோடியா நீ பிறகு நீர் ஆசீர்வாதமாக இரு, மன மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு உலகத்தை என்ன பண்ணாரு? மனுஷன் கையில என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். கடவுள் ரொம்ப நேசிக்கிறதுனால இதெல்லாம் கொடுத்தார். கடவுள் எதிர்பார்த்த ஒன்னே ஒண்ணுதான், எங்கிட்ட அன்பா இருக்கணும், என்னை நேசிக்கணும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதுதான் கடவுள் எதிர்பார்த்தார். வேற ஒண்ணும் எதிர்பார்க்கல. என் வார்த்தைக்கு கீழ்ப்படியும், என் மேல அன்பா இருக்கணும், நான் அவரை நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். இந்த உலகத்தை என்ன செஞ்சு நான் கொடுத்து வச்சிருக்கேன். அவனை என்ன பண்ணணும்? என்னை நேசிக்கணும். மனசுன்னு என்ன பண்ணணுங்க? நேசிக்கணும். மனசுன்னு என்ன பண்ணணும்? மேல பிரியமா இருக்கணும்னு சொல்லிதான் இதுதான் எதிர்பார்த்தாரு. வேற எதை எதிர்பார்த்தாரா? இல்ல, வேற எதையும் எதிர்பார்க்கல. கடவுள் எதிர்பார்த்தது மனுஷன் எங்கிட்ட அன்பு கூறணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. இன்னைக்கும் கூட கடவுள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? நீங்க நேசிக்கணும். முதலாவது தேவனத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணுங்கிறத கடவுள் என்ன செஞ்சாரு? எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கும் சரி, ஸ்டில் இன்னைக்கும் கடவுள் என்ன செய்யற? நீங்க கடவுளுக்கு என்ன செய்யணும்? அன்பு கூறணும், அவரோட உரிமையோடு நீங்க என்ன செய்யணும்? இருக்கணும்னு சொல்லிதான் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டா? அதை மிஸ் பண்ணிட்டான். அந்த அன்பு கூறுறதை என்ன பண்ண மிஸ் பண்ணிட்டு கடவுளை வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ற? இழந்துட்டான். ஆனா கடவுள் அதோடு விடாம அவள் நல்லவர்ங்கிறது அப்பப்போ அந்த வேதத்துல என்ன செய்ய முடியாது? நொடிக்கு நொடி என்ன செய்ய முடியாது? நம்ம பார்க்க முடியாது. ஆதாம் தான் தப்பு பண்ணிட்டான். அதோட இந்த உலகம் மனக்குளம் ஒண்ணுலாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல? விட்டுல. ஆபிரகாம்ங்கிற மனுஷனை என்ன பண்ற? தெரிந்து கொண்டான். ஆபிரகாம்ங்கிற மனுஷனை தெரிந்து கொண்டு ஆதாம் தான் அப்படி போயிட்டான். நான் உன்னை என்ன செஞ்ச தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன் மூலமா என்ன செய்ய போறேன்? இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போறேன், உன் மூலமா இந்த சந்தத்தை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு என்ன செய்யறாரு? ஆபிரகாம மனுஷனை தெரிந்து கொண்டு அவன் மூலமா, ஆபிரகாம்ங்கிற மனுஷன் மூலமா, அது மூலமா கிறிஸ்து வர்றாரு. கிறிஸ்துவுக்கு மூலமா நம்மளாம் என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். புரியுதுங்களா? நம்மள எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கணும். எல்லாரும் நம்ம வாழ்ந்து இருக்கணும், செழித்து இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், இன்பமா இருக்கணும், எந்த விதமான தொல்லைகள் இல்லாம ஒரு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது கடவுள் என்ன செய்யறாரு? விரும்புகிறத என்ன நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட
யாக்கோப்புங்கிற மனுஷன் குறித்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். கடவுள் எப்படியாக அந்த மனுஷன் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். யாக்கோப்பு மூலமா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, யாக்கோப்பு பத்தி நான் வேதத்தில் நம்ம பாக்குறப்போ, யாக்கோப்பு அவ்வளவு என்ன பெரிய நல்லவனா, யாக்கோப்பு நல்லவனா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. யாக்கோப்பு எத்தனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை இன்னைக்கு இருக்கிற தமிழ்ல சொல்லணும்னா ஏமாத்தக்காரன் அர்த்தம். ஏமாத்து காரன். அப்படி போட்ட ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, அந்த மனுஷன் என்ன பண்றாரு, அந்த மனுஷனை தேவன் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அவன் நல்லவனுங்கிறதுக்காக தேவன் ஆசீர்வதிக்கல, கடவுள் நல்லவர், நான் நல்லவர் என்பதுக்காக என்ன பண்றாரு, அதன் அடிப்படையில் என்ன பண்றாரு, யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறது என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. பாருங்க, யாக்கோப்பு தன் உடன் பிறந்த சகோதரனை ஏமாத்துறான். மத்தவங்களை கூட விட்டுருங்க, கூட பிறந்த சகோதரன் என்ன பண்றான், ஏமாத்துறான். சேஷ்ட புத்திர பாதகத்தை என்ன செய்யணும், எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாதாரண இந்த கஞ்சிக்கு கொடுத்து என்ன பண்றான், ஏமாத்துறான். அவனும் டயர்டா வந்து கலைப்பில் வந்து என்ன செய்ய வச்சுக்க போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், கொடுக்குறான். அதுக்கப்புறம் தன்னுடைய தகப்பங்கிட்டே என்ன பண்றான், அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்றான், திருடுறான். நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், திருடுறான். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆள், ஒரு எத்தன், இப்படிப்பட்ட ஒரு மனசன் என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்றாரு, பயன்படுத்துறது நம்ம பார்க்க முடியுது. மோசமான ஒரு ஆள், இப்படிப்பட்ட ஒரு மனசனை வந்து தேவன் பயன்படுத்துறதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடிகிறது. சரி, அதே 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 33:43 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இவ்விதமா இந்த புருஷன், மிகவும் அந்த புருஷன் என்னது, யாக்கோபை பத்தி பாத்தீங்களா போட்டிருக்கு. இவ்விதமாய்ங்க ஏசா கிட்ட பயந்துட்டு, ஏசா வந்து என்ன கொன்று போடுவான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு ஊரை விட்டு என்ன பண்றான், கிளம்பி ஓடுறான். ஊரை விட்டு என்ன பண்றான், கிளம்பி போறான். கிளம்பி வந்து எங்க வராங்கன்னா தன்னுடைய மாமனார், தன்னுடைய மாமனார் மாமனார்கிட்ட என்ன பண்ற, லாபான்ங்கிற மனுஷங்கிட்ட என்ன பண்றாரு, போறாங்க. போயிட்டு அங்க போய் என்ன பண்றா, 14 வருஷம் வேலை செய்யறோம். இருக்காங்க தெரியுமா, கல்யாணம் பண்றதுக்காக. 7 பேர் செஞ்சது லேயால். அதுக்கப்புறம் ராகேல் என்ன பண்றாரு, கல்யாணம் பண்றாரு. ஆனா இவர் ராகேல் மேல்தான் பிரியம். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, மூத்த மகளை கொடுத்துட்டாரு. பாருங்க, இவனுக்கு பாருங்க, அது கூட தெரியாம இவன் கல்யாணம் பண்ணிருக்கான். பாருங்களேன், பொண்ணை யாருன்னு கூட தெரியாம என்ன பண்ணிருக்கா, தாலிக்கிட்டு இருப்பான் போல் இருக்கு. ஏதோ டிம் லைட்ல ஏதோ கல்யாணம் அரைஞ்சு பண்ணி இருப்பாங்க போல் இருக்கு, தெரியல போல் இருக்கு. இவன் எத்தன், எப்படிப்பட்ட எத்தன், ஏமாத்துக்காரன். அண்ணனையும் ஏமாத்துறவன், அப்பாவும் ஏமாத்துறவன். ஏமாத்துக்காரனுக்கெல்லாம் ஒரு ஏமாத்துக்காரருக்கான்னு சொல்லி இப்ப ரெகுலஸ் பண்ணுவான். காலையில் எஞ்சிட்டு பாக்குறான், இங்க ராயல்காரனோட பாக்குறான். அப்போ பாருங்க, ஏமாத்துக்காரன் வந்து எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. பாருங்க, ஏமாத்துக்காரனுக்கெல்லாம் ஏமாத்துக்காரன் யார் பாத்தீங்கன்னா யாருங்க, அவனோட மாமனார் லாபான் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு போய் கேட்டா, சரி இன்னொரு 7 வருஷம் வேலை செய், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இன்னொரு மகளையும் என்ன தர்றேன் அப்படின்னு சொல்லி 14 வருஷம் என்ன பண்றாரு, வேலை செய்யற. அது மட்டும் இல்ல, சம்பளத்தை வந்து 10 முறை என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி இருக்காங்களாமா. 10 முறை சம்பளம். இன்னைக்கு என்ன சொல்றது, நாளைக்கு ஒண்ணு சொல்றது, நாளைக்கு ஒண்ணு சொல்லி நாளைக்கு ஒண்ணு சொல்றது அப்படின்னு சொல்லி 10 முறை என்ன பண்ணிருக்காரு, தன்னோட மாமனார் என்ன பண்ணிருக்காரு, யாக்கோப்பு கிட்ட என்ன செஞ்சிருக்காரு, சம்பளத்தை மாத்தி வச்சிருக்காரு. பாருங்க, அதாவது வந்து குறைவான ஊதியம் கொடுக்கணும், ஆனா வேலை மட்டும் எப்படி பண்ணணும், நிறைய வேலை வாங்கணும். இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குங்க, கம்மி சம்பளத்துல என்ன செய்யணும், நிறைய வேலை வாங்கணும், கம்மியா சம்பளம் கொடுக்கணும், ஆனா நிறைய என்ன பண்ணணும், நிறைய வருமானம் வேணும், நிறைய ப்ராஃபிட் வேணும் அப்படின்னால இன்னைக்கு நிறைய உலகம் என்ன பண்ண கசிக்கு புளியுது. பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐடி ஊழியர், ஒரு நிறுவனர் ஒருத்தர் சொன்னார், ஒரு மனுஷன் வந்து 14 மணி நேரம் வேலை செய்யணும். எத்தனை மணி நேரம், 14 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் எல்லாம் அதுல சும்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த உலகம் எப்படி மோசமான உலகமா இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சா என்ன இனத்துக்கு ஆகும் பாருங்க. அப்போ இப்படி இருக்கு இந்த உலகம்.
இந்த உலகம் அப்படிதான். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அன்னைக்கு பாருங்க, லாபம் என்ன பண்ணிருக்க, 10 முறை என்ன பண்ணிருக்கா, தன்னோட சம்பளத்தை வந்து என்ன பண்ணிருக்கா மாத்திரம் தான் அந்த இடத்துல பார்க்க முடியுது. எத்தனைக்கெல்லாம் எத்தனை இவன் ஒண்ணு தெரிஞ்சுக்கல. இதுல இருந்து ஏமாத்துக்காரனுக்கெல்லாம் ஒரு ஏமாத்துக்கார கண்டிப்பா இருக்க முடியும். அதுதான் என்ன செய்ய முடியும், இந்த இடத்துல பார்க்க முடியாது. சரி, 24, 30, 24 வாசிங்க. அதுல இருந்து வாசிங்க, கொஞ்சம் கொஞ்சமா வாசிங்க. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அதுல 25 வாசிங்க. 5ல இருந்து வாசிங்க. ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். பாருங்க, எத்தனை நாளைக்கு உனக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன்? நான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? 20 வருஷம் ஆச்சு. எத்தனை நாளைக்கு எனக்கு உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? நான் இருப்பேன். நான் என்ன செய்ய போறேன்? நான் என் ஊருக்கு போறேன். குடும்பத்துக்கு கூட்ட என்ன செய்ய போறேன்? நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், தன்னோட மாமனார்கிட்ட என்ன பண்றான், கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, 27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். பாருங்க, லாபானுக்கு தெரியுது, இவன் இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு. யார் இருந்தா? யாக்கோப்பு இருந்தா எனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். இது இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்தது? இந்த ஆசீர்வாதம் இவனுக்கு எப்படி கிடைச்சது? ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணாரு பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிப்பேன், உன் சபிக்கிறவங்களை சபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கூட தேவன் என்ன செஞ்சிருக்காரு, உடன்படிக்கை பண்ணார பாருங்க. அந்த ஆசீர்வாதம் அப்படியே அந்த கடந்து வருது பாருங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வந்து ஈசாக்கு வந்தது, ஈசாக்கு இருந்து அப்படியே யாருக்கிட்ட வருது, யாக்கோப்பு கிட்ட கடந்து வருது. அந்த ஆசீர்வாதத்தின் விளைவு அவன் இருக்கிற இடமெல்லாம் என்ன பண்ணுது, பெருக்கத்தையும் உயர்வையும் மேன்மையும் தர்றது இந்த இடத்துல என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் வருது. ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குடைய பிள்ளை யாரு, யாக்கோப்பு. அந்த விளைவு, அந்த ஆசீர்வாதத்தின் விளைவு வந்து இந்த இடத்துல வந்து என்ன செய்ய முடியுது, பெருக்கத்தை பார்க்க முடியுது பாருங்க. அப்போ நாமளும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க இருக்கிறோம்? ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க இருக்கிறோம். ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் நமக்கு வந்திருக்கு. நமக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்து கொடுக்கும். அந்த பெருக்கத்தையும் என்ன செய்யும், நமக்கு கொடுக்கும். 28 வாசிங்க. உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். டீல் பேசுறான் மாமனார். என்ன பண்றான், டீல் பேசுற பாருங்க. லாபான் வந்து டீல் பேசுறது இடத்துல பார்க்க முடியுது. அதற்கு அவன், நான் உன்னை சேவித்த விதமும் உன்னுடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நான் பாருங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்தது உனக்கு கொஞ்சம். நான் எப்படி உங்களை சேவித்தேன், எப்படி நான் வேலை செஞ்சு எல்லாமே தெரியும். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்தது கொஞ்சம். நான் வந்து பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றார். பாருங்க, பேசலாம் பாருங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி உமக்கு இருந்தது கொஞ்சங்க. ஆனா என் மூலமா கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். இப்ப எவ்வளவு நீங்க பெருகி இருக்கீங்க. அதே மாதிரிதான் நம்ம ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நம்ம தெரிந்து கொண்டால், ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நம்ம ருசி பார்த்தால், நம்ம எங்க போனாலும் பெருகுங்க. நம்ம எங்க போனாலும் அந்த பெருக்கத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோமா, அந்த கம்பெனி வளரும். ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒரு நல்ல ஒரு கடைக்கு போறோமா, அந்த கடைகள் பெருகும். ஆபிரகாம் ஆசீர்வாதம் உடையவர்கள் எந்த இடத்துல போனாலும் அந்த ஆசீர்வாதம் வந்து வேலை செய்யும் பாருங்க. எங்க இருந்தாலும் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் என்ன செய்ய, பெருக்கத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். 31 வாசிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை. நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காய்ப்பேன். போதும். இதே இவங்க தாத்தா மாதிரி அந்த சோதமுக பட்டணத்துல ஜெயிச்சுட்டு வரப்ப ராஜாக்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, என்ன வேணும்னு கேட்கிறேன் அப்படி. எனக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல அவன் தாத்தா கிட்ட கத்துருக்க மாதிரி, நீ ஒண்ணும் எனக்கு கொடுக்க வேண்டாம். நீ கொடுத்த நீ என்னை ஆசீர்வாதத்தினால சொல்லுவேன். அதனால என்ன செய்யாத,
நீ எனக்கு ஒண்ணு தர வேண்டாம், நான் சொல்றது மட்டும் செஞ்சா போதும். நான் சொல்றது மட்டும் செஞ்சா போதும். நீ தந்தா என்ன சொல்லுவ, நாளைக்கு லாபான் என்னை ஆசீர்வதித்தான் அப்படின்னு சொல்லப்படும். நீ ஒன்றும் தராத, எனக்கு கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி தன்னுடைய தாத்தாவுடைய ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல என்ன பண்றாரு, அது நினைவு கூர்ந்து என்ன பண்றான் சொல்றது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்க ஜனங்களை பார்த்து உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா, இல்ல எனக்கு கர்த்தர் எனக்கு செய்வார். உங்களால வந்து நான் பிழைக்கணும் இல்லை, கர்த்தர்னால என்ன செய்ய நான் பிழைக்க போறேன். மனுஷனை நம்பி என்ன செய்ய போறேன், நான் பிழைக்க போறது இல்லை, கர்த்தர் நம்பி என்ன செய்ய போறேன், பிழைக்க போறேன்னு சொல்லி நம்ம சொல்லணும்னு பாருங்க. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க வந்து நம்ம நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். எல்லா மனுஷங்களும் எப்படி இருக்கு தெரியுமா, ஏதோ விதத்துல வந்து என்ன செய்வாங்க, பொறாமைகளும் நல்லா இருக்கக்கூடாது அப்படி ஒரு நினைவுகளும் இருக்கும். ஒரு சில மனுஷங்க எப்படி இருப்பாங்க, மற்றவங்களை பார்த்து நல்லா இருக்குன்னு விரும்புவாங்க. ஆனா கர்த்தர் என்னைக்குமே நம்ம நல்லா இருக்குன்னு விரும்புவார். ஆமென். கர்த்தர் எப்பவுமே நம்ம நல்லா இருக்குன்னு விரும்புவார். சரிங்களா? சரி, அந்த இடத்துல ஒரு டீல் பேசுறாரு பாருங்க, நான் வாசிங்க. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளின் புள்ளியும் வரியும் கற்பமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை நீ பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்புமான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவை எல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவர்களாய் எண்ணப்படட்டும். பாருங்க, ஒரு டீல் பேசுறாரு. புள்ளியும் வரியும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் யாருக்கு என்னோடது, மீதி எல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லி டீல் பேசி என்ன பண்றாரு, மறுபடியும் வேலைக்கு என்ன செய்யறாரு, வர்றாரு. ஆனா அவன் துஷ்ட மனுஷனுங்கிறதுக்கு வந்து அடுத்தது பாருங்க, அவன் என்ன பண்றான், அவன் பையன்கிட்ட 35ஆம் வசனம் வாசிங்க. அந்நாளில் கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையுமான செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையில 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு வைத்தான். எங்கேயோ அந்த ஆடுகள் வச்சிருந்தோம்னா, அந்த புள்ளியும் அந்த வரியுள்ள ஆடுகள் வச்சிருந்தோம்னா மற்ற ஆடுகள்லாம் என்ன பண்ணும், அதே மாதிரி குட்டி போயிடும் சொல்லிட்டு அதில் பிரிச்சு என்ன பண்றான், இங்கிருந்து 3 மைல் தூரம், அதாவது 3 நாள் பயணம். 3 நாள் பயணம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 100 கிலோமீட்டர் தூரத்துல கொண்டு போய் அதை வச்சுட்டான் தன்னோட பையன்கிட்ட. இப்ப எப்படி குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை பின்னாடி நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும், எப்படியாக தேவன் ஞானத்தினால தேவனுடைய கொடுத்த அந்த அறிவு நிமித்தம் குட்டிகளை வந்து தன் நினைத்த மாதிரியே போட்டது வந்து இந்த இடத்துல பாக்குறது, இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்ததெல்லாம் பார்க்க முடியுது. 43ஆம் வசனம் சொல்றது, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான், திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானா. நீ என்னப்பா, நீ என்ன இப்படி பண்றது, நீ என்ன ஏமாத்துறது? கர்த்தர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. கர்த்தர் ஒருவர் என்ன செய்யறாரு, என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்வாரு, என்ன செய்வாரு, பெருக செய்வாரு, எனக்கு ஞானத்தை கூறுவாரு, அறிவு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அது தண்ணி கொடுக்குற நேரத்துல என்ன பண்ணுவாரு, அதுக்குண்டான அந்த கொம்பெல்லாம் என்ன பண்ண வெட்டி போட்டு என்ன செய்யறாரு, அதுக்கு ஏற்ற விதத்துல குட்டி பிறக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு யாக்கோப்பு 12 இந்த இடத்துல பார்க்க முடியுது. இந்த ஞானத்தை யாரு கொடுத்தது? தேவன் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. இந்த ஞானத்தை யாரு கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அவன் சரி பண்ணான். யாரு? தன்னோட மாமனார் என்ன பண்ணா, சரி பண்ணா. என்ன பண்ணான், தூரத்துல 3 மைல் தூரத்துல ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல என்ன பண்ணிருக்கா, பிள்ளைகளுக்கு என்ன பண்ண கொடுத்துட்டான். ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான், மோசம் போக்கணும், எப்படியாவது ஒரு ஒண்ணு இல்லாம போகணும் அவங்களுக்காக என்னென்னமோ அவன் பண்ணிருக்கான் பாருங்க. சோ இப்படிப்பட்ட உலகமா இருக்கு. இந்த உலகத்தில் மத்தியிலும் தேவன் நம்மள என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். உலகம் இப்படிதாங்க இருக்கும். உலகம் இப்படிதான் இருக்கும். இந்த உலகம் வந்து இப்படிதான் நம்மள என்ன செய்யும், ஏமாத்தும். அதுக்காக நீங்க பயந்துடாதீங்க. எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம கார்பரேட் விரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் எல்லாம் பண்ணாது. எதிர்நீச்சல் போட்டுதான் நம்ம என்ன செய்யணுமோ, ஜெயிக்க நம்ம என்ன செய்யணுமோ பார்க்கணும். சரி, 31:9 இவ்விதமாய் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். பாருங்க, இவ்விதமாய் தகப்பனுடைய ஆடுகள் எடுத்து எனக்கு தந்தார். யார் கொடுத்தது?
கர்த்தரே என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் என்ன பண்ணிருக்காரு, இவ்விதமா தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகள் எடுத்து எனக்கு தந்தார். அடுத்து வாசிங்க. ஆடுகள் பொழியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்போது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரி உள்ளவர்களாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். பாருங்க, கர்த்தருடைய தூதனானவன் என்ன செய்யறான், உதவி செய்யறது நம்ம பார்க்க முடியும். சொப்பனத்தில் வந்து பேசுற, அப்படி இவனுக்கு வருத்தமா இருக்கும்ல. 3 மைல் தூரத்துல கொண்டு போய் அந்த ஆடுகளை விட்டுட்டு வெறும் சாதாரண ஆடுகள் இருக்கிறப்போ அவனுக்கு கண்டிப்பா எனக்கு என்ன வருத்தம் இருந்திருக்கும். பயத்துல கூட படுத்திருக்கலாம். என்னடா இது இப்படி எல்லாம் பண்றாங்களே, சதி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்துல படுத்திருப்பான். ஆனா சொப்பனத்துல வந்து கடவுள் என்ன பண்றாரு, தூதனை அனுப்பி பேசுறாரு. நீ கவலைப்படாத, உனக்கு என்ன செய்ய போகுது, நீ விரும்புகிற பிரகாரம் என்ன செய்ய போகுது, உனக்கு நடக்க போகுது, உனக்கு அதுக்கு ஏற்ற விதத்தில் குட்டிகள் என்ன செய்ய போகுது, பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி தூதனானவன் வந்து பேசுனா அந்த ஞானத்தையும் அறிவையும் என்ன செஞ்சிருக்காரு, கடவுள் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்தது இந்த இடத்துல என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. சோ இப்படியா கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தன்னுடைய பேர பிள்ளை என்ன பண்ற ஆசீர்வதிக்கப்படுறது என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க. லாபங்கிட்ட சொன்னா நம்ம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கிளம்பி என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்றான், கிளம்பி போற. அப்படி உடனே இது கேள்விப்பட்டு தன்னோட மாமனார் என்ன பண்றாரு, துரத்திட்டு வர்றாரு. இவன் எப்படியாவது என்ன செய்யணும், மறுபடியும் திரும்பி என்ன செய்யணும், கூப்பிட்டு போகணும். அவனுடைய மகள்களை என்ன செய்யணும், பேர பிள்ளைகளை கூப்பிட்டு நம்ம சொந்த இடத்துக்கு போயிடும் சொல்லி என்ன பண்ற, பின்னாடி என்ன பண்ற, துரத்திட்டு வர்றாரு. 31-24 வாசிங்க. அந்த ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபுடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கை அறிவித்தார். கர்த்தர் வான் பண்றாரு. கர்த்தர் என்ன பண்றாரு, வான் பண்றாரு. நீ போய் என்ன பண்ணணும், நன்மைதான் செய்யணும். ஏதாவது தீமை செஞ்சா என்ன பண்ணிடுவோம், உன்னை நான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னுடைய மாமனார் கிட்ட கடவுள் பேசுறது வந்து இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, யாக்கோபுடைய மாமனார் பேசுறது. சோ தேவன் என்ன பண்றாரு, பாதுகாப்பு இந்த இடத்துல கட்டிடுறத பார்க்க முடியுது. இவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கா, திரும்பி கூட்டு வந்திருக்கலாம். நீ நன்மைதான் செய்யணும், அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, தீன்மை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் பேசுறாரு. இன்னைக்கு கூட கடவுள் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறார். நமக்கு யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களா, அவங்க கடவுள் பேசுவார். என் பிள்ளை நீ தொடக்கூடாது, என் பிள்ளைய நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது, அவன் என்னுடைய பிள்ளை, தொட்ட உடனே நான் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு. இன்னைக்கும் கடவுள் பேசிட்டு இருக்கிறார். நம்ம எதிராளி கூட கடவுள் என்ன பண்றாரு, பேசுவார். நமக்கு என்ன செய்வாரு, பாதுகாப்பு தேவன் என்ன பண்ணுவார், கட்டளையிடுவார். இதெல்லாம் விசுவாசிங்க. நம்ம வேலையில் வந்து நிறைய பேர் என்ன பண்ண, போட்டி பொறாம இருப்பாங்க. தேவன் பாதுகாப்பார். தொழில்ல, வியாபாரத்துல, எல்லாத்திலும் போட்டி பொறாமல் இருக்கும். ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு, எல்லா சதிகளை முடியெடுத்து தேவன் என்ன பண்ணுவாரு, நம்மளை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். சோ இதுல வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் உலகங்கள் எவ்வளவு இருக்கு. சரி, அடுத்தது 42 வாசிங்க. 42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் கடவுள் என்னோடு இராமல் போனார், நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். பாருங்க, கடவுள் மட்டும் இல்லைன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் என் தலையில் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க வெறுமையா அனுப்பி விட்டுருப்பீங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணிருப்ப, அனுப்பி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்ற இடத்துல பார்க்க முடியுது. லாபங்கிட்ட பேர் சொல்றான், கடவுள் மட்டும் ஒருத்தர் இல்லைன்னா நீங்கள என்ன பண்ணிருப்பீங்க, வெறுமையாக்கி இருப்பீங்க, ஒன்னெல்லாம் ஆக்கி இருப்பீங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் கடவுள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எப்படி இருப்போம் தெரியுமா, ஒன்னெல்லாம் போயிருப்போம். நீங்க ரட்சிக்க மட்டும் படலன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் யாருன்னு சொல்லி நீங்க தெரியாம இருப்பீங்க. ஆனால் உங்க வாழ்க்கை ஒன்னெல்லாம் போயிருக்கும். கடவுளை தெரிந்து கொண்டதுனால இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்ய பெற்றுக்கொண்டிருக்கீங்க. இந்த நவம்பர் மாசம் நீங்க துதிக்கணும், தேவன் கொடுத்த நன்மைகள் நினைச்சு என்ன துதிக்கணும். ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்ய துதிக்கணும்.
ஒரு சின்ன ஒரு பேனா பரிசு இருந்தா கூட பரவாயில்ல, கடவுள் கொடுத்ததுக்கு என்ன பண்ண நன்றி சொல்லுங்க. கடவுள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா இன்னைக்கு எப்படி போயிருப்போம்? திக்கத்தை தெரியாமல் போயிருப்போம். நம்ம வாழ்க்கை ஒண்ணு இல்லாம நம்ம போயிருப்போம். கடவுள் கிருபையா என்ன பண்ணிருக்காரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு விபத்துக்கள் இந்த பாருங்க. கொரோனா டயத்துல எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. இல்ல நம்மள நல்லவங்களா இருக்க இன்னைக்கு உயிரோடு இருக்கோம். கடவுள் கிருபையா என்ன பண்றாரு, நம்ம என்ன செய்யறாரு, பாதுகாக்க. சோ இவ்வளவா என்ன செய்யறாரு கடவுள், என்ன செய்ய நம்மளை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரி, 32:9-10 வாசிங்க. இவனோட டெஸ்ட் பண்ணி பாருங்க. என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தார்களுக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவனையே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கடவுள்கிட்ட சொல்றான், தேங்க்ஸ் பண்றான், கடவுளை நன்றி சொல்றான். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கோவலோட போன, ஒரு தடியோட என்ன பண்ணேன், இங்க இருந்து நான் போனேன். இப்போ எனக்கு என்ன பண்ணிருக்காரு, 2 பருவாதங்கள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு என்ன சொல்ல நன்றி கூறுறான் பாருங்க. ஒண்ணு இல்லாத ஆளுங்க ஒரு தடி வச்சுட்டு போனாலு, தடி வேற தடிதான், தடியெல்லாம் பயந்து, அண்ணனுக்கு பயந்து என்ன பண்ற, ஊரை விட்டு ஓடுறான். அண்ணன் என்ன கொன்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஊரை விட்டு என்ன பண்றான், ஓடுறான். வெறும் தடி வச்சுட்டு என்ன பண்ற, போறான். அங்க போய் கடவுள் 2 மனைவிகள் கொடுத்து, பிள்ளைகள் கொடுத்து, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஏராள தாராளமா என்ன பண்ணிருக்கார், கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். 2 பரிவாரங்கள் அவ்வளவா என்ன பண்றாரு, மிகுதியான ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, கடவுள் கொடுக்கிறார். விசுவாசிங்க, உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியுங்களா, பெற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஏராள தாராளமா இங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒண்ணு இல்லாத ஆளுங்க ஊரை விட்டு ஓடி போயினவன், வெறும் தடி வச்சுட்டு போனாலும் இன்னைக்கு பாருங்க ஏராளமா சொத்துக்கு சொந்தக்காரனா இருக்கான். திரும்பி என்ன பண்றான், தான் சொந்த ஊருக்கு போன்னு சொல்லி போறான். எதுக்கு 2 பரிவாரம்னா, என்ன அண்ணங்கார முன்னி நம்ம மேல கோபமா இருப்போனோ, போனா நம்மளை என்ன கொன்றுவானோ அந்த பயத்துல என்ன பண்றான், ஒரு செட்டு முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி ஒரு செட்டு என்ன பண்ணிருக்கா நிறுத்திட்டு, முன்ன ஒரு செட்டு பின்னாடி ஒரு செட்டு என்ன பண்ண விடுறான், பின்னாடி லாஸ்ட் என்ன பண்றான் வர்றான். ஆனா கடவுள் ஏசான் உள்ளத்தை என்ன பண்ணிருக்க மாற்றினார். கடவுள் என்ன பண்ணாரு, ஏசான் உள்ளத்தை மாத்தினார். அவன் தூரத்துல இவன் பயந்துட்டு வர்றான். போனா அவங்க மட்டும் போகட்டும், நான் பின்னாடி இருந்து ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சுதான் வர்றான். ஆனா ஏசா பார்த்து ஓடி என்ன பண்ற, கட்டி பிடிச்சி என்ன பண்ண முத்தம் கொடுத்தானாமா. அவனோட உள்ளத்துல ஏசாவன் உள்ளத்துல ஒரு தயவை என்ன செஞ்சார், கடவுள் ஏற்படுத்தினார். அவன் கொள்ளணும் தான் நினைச்சான். ஏன்னா இவன் ஏமாத்தினது சும்மா ஒண்ணும் இல்லை, ஏமாத்துக்காரன் ஆனா கடவுளுடைய தயவு அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. எதிரி கூட என்ன பண்ணாரு, நல்ல ஒரு சாஃப்ட் நேச்சுரல் சாஃப்ட் ஹார்ட் என்ன பண்ணிருக்காரு, கடவுள் கொடுத்தது நேரத்துல நம்ம பார்க்க முடியுது. பாருங்க 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தார். இருவரும் அழுதார்கள். அப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு அண்ணன் தம்பி என்ன பண்றாங்க, மீட் பண்றாங்க. அவன் என்ன பண்றான், அழுதாங்க. இவன் வெட்டிடுவாங்க குத்திடுவான் அப்படி சொல்லி பயந்துட்டு இருந்த ஆளை சூழ்நிலையும் என்ன பண்ணிருக்க, கடவுள் என்ன பண்ணிருக்காரு, தலைக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, மாத்தி இருக்கிறாரு. நமக்கு கூட எதிரிகள் அப்படி இருக்கலாம் ஒரு வேலை. கடவுள் சூழ்நிலை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, மாத்துவார். எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுவாரு, மாத்துவார். உங்க கூட எதிரியா இருக்கிறவங்க, வேணும்னா பகைச்சுவாங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட தேடி வருவாங்க. உங்க சூழ்நிலை எல்லாத்தையும் கடவுள் என்ன செய்வாரு, மாத்துவார். அதுக்கப்புறம் கொடுக்குறான், நீ எல்லாம் வச்சுக்கோ, நான் உனக்கு என்ன செய்யறேன், கிஃப்டா என்ன பண்றேன், கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி ஏசா சொல்றேன், எனக்கு வேண்டாப்பா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, நீ வச்சுக்கோ அப்படின்னா கூட, இல்ல நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். ஒண்ணு இல்லாம ஓடி போனவன் திரும்பி போச்சு அண்ணனுக்கு என்ன பண்றான், வெகுமதிகள் கொடுக்குறான், கிஃப்ட் என்ன பண்றான், கொடுக்குறேன். என்கிட்ட எல்லாம் இருக்குப்பா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணக்காரன் சொல்றான். இல்ல நீ வச்சுக்கோன அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், வெகுமதி எல்லாத்தையும் என்ன பண்றான், ஆடுகள் எல்லாத்தையும் கொடுத்தான்னு சொல்லி அங்க பார்க்க முடியுது. 9 வாசிங்க. அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது எனக்கு
உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றார். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உன்னுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உன்னுடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். எப்படி கிளைமேக்ஸ் எப்படி மாறி இருக்கு பாருங்க. கடவுளுடைய அன்பு, கடவுள் ஆசீர்வாதம், ஒரு மனுஷன் நேசிக்கிறப்போ எப்படி எப்படி நடக்குது பாருங்க. ஏசா கிட்ட வந்து ஏசா எல்லாத்தையும் என்ன பண்ண மறந்துட்டு, தனக்கு சகோதரங்க செஞ்ச எல்லாத்தையும் என்ன செஞ்ச மறந்துட்டு என்ன பண்ணிருக்கா, அவனை நேசிக்கிறது இடத்துல பார்க்க முடியுது. இதுதான் ஆசீர்வாதத்தின் வல்லமை. இதுதான் ஆசீர்வாதத்தின் வல்லமை. இன்னைக்கு கூட இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஆசீர்வாதம் ஒரு மனசுக்குள்ள இருக்குமானால் அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மேல என்ன பண்ணி வர முடியும். ஒரு வாலிபாலோ ஒரு ஃபுட்பாலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணிக்கு கீழே எவ்வளவு கீழே கொண்டு போனாலும் டக்குன்னு என்ன பண்ணிடும், மேல வந்துடும். 10 அடி கீழே வச்சாலும் சரி, 5 அடிக்கு கீழே வச்சாலும் சரி, எவ்வளவு கீழே முழுக்கி வச்சாலும் டக்குன்னு என்ன பண்ணிடும், கொஞ்ச நேரத்துல மேல வந்துடும். அது மாதிரி ஆசீர்வாதம் அப்படிதான். எவ்வளவு கீழே கொண்டு போய் இந்த உலகம் நம்மளை தள்ளினாலும் கொஞ்ச நேரத்துல நம்ம மேல வந்துருவோம். ஆசீர்வாதத்தின் வல்லமை அப்படிப்பட்ட வல்லமையா இருக்கு. இன்னைக்கு கூட இந்த விசுவாசிங்க இந்த வேரத்தை போய் என்ன பண்ணுங்க, தியானிங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, நினைச்சு பாருங்க. இரவும் பகலும் இதை தியானிங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா கடவுள் செய்வார், கொடுப்பார். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆசீர்வாதம் பணம் பொருள் சொல்றேன். ஆசீர்வாதம் ஒரு வல்லமை. அந்த வல்லமை தான் மற்றது எல்லாத்தையும் கொண்டு வரும். பணமோ பொருளோ எது இருந்தாலும் சரி, நல்வாழ்வோ சுகமோ பலமோ, அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்ன செய்யும், கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுங்க, விசுவாசிங்கள். அந்த ஆசீர்வாதத்தை நேசிங்க. கண்டதை என்ன பண்ண உள்ள விட்டுறாதீங்க. ஆசீர்வாதத்து மேல உங்க கண்ணோக்கமா இருங்க. ஆசீர்வாதத்து மேல என்ன பண்ணுங்க, விருப்பமா இருங்க. அது உங்களுக்கு நிச்சயமா என்ன பண்ணும், பெரிய ஒரு பலனை என்ன பண்ணும், கொண்டு வரும். இந்த கதையில இருந்து நம்ம இவ்வளவு விஷயங்களை கத்துருக்கோம். இன்னும் நிறைய பார்க்கலாம். சரி, நேரம் இல்லாதனால என்ன செய்யறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், பார்க்கிறோம். வாங்க அடுத்த வாரம் வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன செய்ய போறோமோ கத்துக்கலாம். நிறைய காரியங்கள் என்ன செய்ய போறோமோ கத்துக்க இருக்கிறோம். யாக்கோபின் ஆசீர்வாதத்தை தேவன் வழங்கியது போல உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஏராளமான தாரமா என்ன பண்ணுவார், கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதத்தை வழி நடத்துவதாக. ஆமென்.